வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ நேற்றுக்கு தீபாவளி ஹாலிடே இருந்துச்சு இல்லையா, ஸோ அன்னைக்கான விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த விலாக் ஓடும்பொழுதே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தீபாவளி காலையில் இங்கெல்லாம் ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எந்திரிச்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் மழை நின்றுச்சு. ஸோ டல்லாக தான் இங்கே ட்ரிச்சிலெலாம் ஆரம்பிச்சிச்சு. எனக்கே கஷ்டமாக போச்சு. நிறையா பேர் வந்து தீபாவளி கடை போட்டிருந்தாங்க. அவங்களோட எல்லா வியாபாரமும் பார்த்திங்கன்னா நிறையாவே அஃபெக்ட் ஆச்சு. ஸோ எனிவேஸ் வந்து ஓரளவுக்கு வந்து மழை நின்றுருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் இன்றைக்கி அடுத்த நாள் போடுறேன். ஸோ இந்த வீடியோ போடுறப்பெல்லாம் நல்ல மழை. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் காலைல எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் முருங்கை மரம் எப்போதுமே எப்போ சீசன் இல்லையோ அப்போ தான் வந்து முருங்கை மரம் பூ விட்டு காய்க்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து தீபாவளி டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து நான் உங்களுக்கு டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங்கே வந்து மட்டன் சமைக்க ஆரம்பித்தாச்சு. வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், ஏன்னா லைட்டிங்கே இல்லை. ஸோ எனிவேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவல் சீசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதுமே வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒரு மனசு சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியது. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 தடவை மேக்ஸிமம் ஒரு 3-4 தடவை நம்மளுடைய தமிழ் குடும்பங்களில் ஃபெஸ்டிவல் சீசன் வருது. ஸோ அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும். மனசு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அன்றைக்கி சந்தோஷமாக ஃபேமிலியோடு இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸை நம்ம ஒரு சான்ஸாக ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடுறதுக்கு நிறையா பணம் தேவைப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து வேரி ஆகும். நான் நேற்று கூட போட்டிருந்தேன் எப்படி நாங்கள் என்னுடைய ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இப்போ டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படியே கண்டினியூஸாக வரும் இல்லையா, ஸோ அதுக்கு நான் எப்படி பணம் சேர்க்குறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க, ஷார்ட்ஸில் தான் இருக்குது. நம்ம சேனலோட பேஜுக்கு போய்ட்டு ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா இருக்கும், அதை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தீபாவளியை நீங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க இல்லையா, ஸோ அடுத்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகணும். ஸோ அடுத்த தீபாவளிக்கு நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணாமல் அந்த தீபாவளி வர சமயத்தில் நீங்கள் வந்து ஆஹா போனஸ் சில ஆஃபீஸில் கொடுப்பாங்க, சில பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ போனஸை மட்டுமே நீங்கள் நம்பாதீங்க. அது போக நம்ம பசங்க கேட்டதெல்லாம் அன்றைக்கி நம்ம வாங்கி கொடுக்கணும், பசங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும், ஸ்வீட்ஸ் வாங்கணும், நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அடுத்த தீபாவளி வரைக்கும் நீங்கள் என்றைக்குமே வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று நல்லபடியாக நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். எந்த விதமான கடன் நம்ம வாங்காமல் நம்மளோட சேவிங்ஸில் நம்மளோட உழைப்பில் நம்ம அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடணும். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உழைக்கிற வேலை செய்கிறீங்க. எல்லா மாதிரியான ஜாப்ஸுமே கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்தந்த மாதம் ஸோ இன்னையிலேருந்து இந்த மாதத்துலேருந்து நெக்ஸ்ட் தீபாவளி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செய்யுங்க, பண்டிகை கொண்டாடுறதுக்குன்னு சேர்த்து வைங்க உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஐடியா கிடச்சிருக்கோம்ல, ஸோ இந்த வருஷத்துக்கு எனக்கு தீபாவளிக்கு மொத்தமாக 10,000 ரூபாய் செலவாச்சு, 20,000 ரூபாய் செலவாச்சு. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஸோ அடுத்த வருஷம் எப்படியும் விலைவாசியெல்லாம் ஏறி இருக்கும். ஸோ அதனால் அதோட ஒரு 2,000-3,000 கூட வச்சு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு கணக்கு பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த வருஷம் வந்து எனக்கு 10,000 ரூபாய் செலவாச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு 13,000-14,000 செலவாகும். அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி கரண்ட் இயருக்கு எவ்வளோ செலவாச்சோ அதோட ஒரு அமௌண்ட் கூட வச்சு டோட்டல் அமௌண்ட் கணக்கு பண்ணிவிட்டு அதை 12ஆக பிரித்து இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அக்டோபர் நவம்பரில் தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் சாலிடாக இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஸோ இன்னிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை 12ஆக பிரித்து சிறுக செய்யுங்க. சில பேர் எப்போல்லாம் ஹை அமௌண்ட் வருதோ அதை வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டை ஃபெஸ்டிவலுக்குன்னு போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரியும் செய்யுங்க. என்னையை பொறுத்த மட்டும் ட்ரெஸ்ஸு நல்லா எடுங்க. அதை விட கொஞ்சம் நகைகள் தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷத்தில் தீபாவளி அப்போ ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் நகையும் நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். உங்களோட வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்னதாக பிளான் பண்ணுங்கள். நான் அப்படி தான் பிளான் பண்ணுவேன். எப்போதுமே எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு. ஆனால் நான் வந்து 10,000 ரூபாய் கரெக்டாக வச்சுக்க மாட்டேன். ஸோ ஒரு 1,200 ரூபாய் இந்த டிசம்பர் நான் கொண்டாடி முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த டிசம்பர் எண்டுலேருந்து 1,200 ஜனவரி 1,200 ஒவ்வொரு மாதமும் 1,200 எடுத்து வைப்பேன். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த நவம்பர் வரப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட கையில் ஒரு 14,000 ரூபா நிற்கும். நான் அதை தான் வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் பாருங்கள்.
எங்களுக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் குழம்பு, இட்லி, தோசை இந்த காம்போ எல்லாருக்குமே பிடிச்சது. அதுக்கப்புறம் நெய்பர் மயில் மார்க்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி பேக் கொடுத்துருந்தாங்க. அதை தான் நான் பார்த்துட்ருக்கோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி ஹாலிடேக்கு மார்னிங் மட்டன் குழம்பு வச்சுட்டா நைட்டு வரைக்கும் அதுதான். ஸோ அப்படி தான் வந்து இந்த விளாக் போகும். மோஸ்ட்லி எனக்கு சாப்பாடவே பிடிக்காது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து தீபாவளி ஃபங்க்ஷன் வரும், தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்வீட்ஸு அதை அப்படியே சாப்பிட்றது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. லாஸ்ட் டைம்லாம் வடை, பஜ்ஜி, சில சமயம் பிரியாணிலாம் கொடுத்து விட்ருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் வந்துருந்துச்சு. காலையில் நாங்கள் மட்டன் குழம்பு வச்சு முடிக்கிறோம். எங்கள் நெய்பர் அவங்களும் எங்கள் வீட்டு மட்டன் குழம்பே நீங்கள் டேஸ்ட் பாருங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இந்த மயில் மார்க் ஸ்வீட் கடை வந்து நிறைய பேருக்கு திருச்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும். ரொம்ப பிரபலமானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸு, ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பூந்தி, ஜாங்கிரி, குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் அல்வா துண்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அதிரசம் ஒரு பாக்கெட்டு, மிக்சர் ஒரு பாக்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஸ்வீட்ஸு, ஒரு ஜிலேபி, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. இது இல்லாமல் என்னோடய வேலை பார்க்குற ஒரு சார் வந்து அவரும் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஃபுல்லாக ஹோம்மேடு. ஸோ அதெல்லாமே வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடியல. ஃபுல்லாக முறுக்கு, அதிரசம், அந்த இந்த பேரிச்சப்பழ லட்டு, இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க ஒரு குலோப் ஜாமுன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்வீட் பேக்கு, கார பேக் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே நிறைய ஸ்நாக்ஸ் வந்ததுனால அதை அப்படியே வந்து எடுத்து வச்சிட்டோம். என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இதை தான் இந்த வாரம் ஃபுல்லாக ஓடும். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் மழை நின்னோன்னே பசங்க எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க, லாங் ட்ரைவ் மாதிரி கூட்டிகிட்டு போங்க லீவ் நாளுன்னொன்னே, சரி அவங்க பசங்க 2 பேரையும் உட்கார வச்ச வண்டியிலே கொஞ்சம் அவுட்டிங்கில் போயிட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு சும்மா ஒரு வாட்டர் பாடிஸ் இருக்கும் பக்கத்தில் குட்டி குட்டி லேக் மாதிரி. பெரிய லேக் இல்லை, பெரிய லேக் ஒன்று இருக்குது. பட் ஆனால் குட்டி லேக் போயிட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டு மதிய சாப்பாடு. ஸோ மதியம் பெருசாக பசிக்கல, அதனால் கொஞ்சம் ரைஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டோம் எல்லோரும். பசங்களாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னாங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயிட் ரைஸு, அதே காலையில் வச்ச மட்டன் குழம்பு, அதில் இருக்கக்கூடிய மட்டன் பீஸ், உருளைக்கிழங்கு இதை தொட்டுகிட்டே வந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்போ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நிறைய பேருக்கு இது பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மட்டன் குழம்பு செய்கிற அன்றைக்கி மார்னிங் வந்து இட்லி, தோசை சுடலாம் டைம் இருக்காது. நாங்கள் வந்து சமைக்கிறதே மதியம் தான் சமைப்போம். ஸோ இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு போகிற வேலை இல்லை, வீட்டிலே இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிளான் பண்ணி காலையிலே சமைச்சாச்சு. மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்து. ஸோ அதனால் எங்களுக்கு ஒன் டே ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மார்னிங்கே சமைச்சு முடிச்சாச்சா, தேவைப்படுறப்ப இட்லி, தேவைப்படுறப்ப ரைஸ் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை வச்சே முடிச்சாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு செம்மையான தூக்கம். எப்படி படுத்து தூங்கினேனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 7:30 இருக்கும். 7:30 எழுந்திரிச்சு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து ஸோ வான வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தீபாவளி எண்டு அப்படின்னாலே இந்த நைட்டு வான வேடிக்கையோடு தானே அந்த தீபாவளி முடியும். ஸோ மாடியில் உட்காந்து நாங்கள் பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஆனால் மழை கொஞ்சம் அப்படியே பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு. லைட்டாக வெறிச்சிருந்துச்சு. வெயில் அப்படிங்கிற விஷயம் வந்து வரவே இல்லை. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து தீபாவளி நாளும் போச்சு. நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடினீங்க உங்கள் வீட்டில்? ஸோ என்ன மாதிரி ஸ்நாக்ஸு, லஞ்செல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. அதை நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் சொன்ன சேவிங்ஸ் டிப்ஸை மறந்துடாதீங்க. இப்போலேருந்தே சின்னதாக கொஞ்சமாக தீபாவளி ஃபங்க்ஷன், மற்ற ஏதாவது உங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு இப்போவே சின்னதாக சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக லகுவாக தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையாவது ஒருத்தவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. நான் மாதம் உள்ள தரேன், நீ சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த தீபாவளி விலாகை நான் முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்